வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புது வீடியோ. ஸோ இது நானே எதிர்பார்க்காத வீடியோ. இது வெரி அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ. அக்டோபர் 26th அன்னைக்கு வந்து ஒரு புக் வந்து நான் கேடிபி அமேசானில் வந்து நான் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு 2 மந்த்ஸாக வந்து அந்த புக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பல வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து நான் வந்து அது ஒரே ஒரு புக் மட்டும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் அது கண்டினியூ பண்ணல. அப்படியே ஸ்விட்ச் பண்ணி ஒரு டிசம்பர் 29th நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு பேமெண்ட் வருது. இந்த மாதிரி வந்து எனக்கு அமேசான் சர்வீஸ்லேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. லைக் ஃபியூ பக்ஸ். ஸோ அமேசான் நான் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே நான் பார்க்கும்போது அமேசான் சர்வீஸ்லேருந்து ஒரு பேமெண்ட் வந்திருக்கு. நான் நினச்சேன் அமேசான்லேருந்து நமக்கு என்ன பேமெண்ட் வரப்போகுது, நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த அந்த நான் நான் பப்ளிஷ் பண்ண கேடிபி அந்த புக்குலேருந்து வந்த பேமெண்ட் தான் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். ஸோ அதோட பேக் நான் வந்து திரும்பியும் அக்டோபர்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். என்ன எப்போ ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் பார்த்துட்டு வரும்போது அக்டோபர் 26 நான் பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அக்டோபர் 29 எனக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகி அவங்க வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் விச் இஸ் அக்டோபர் 29 3 டேஸ்க்கு அப்புறம். லொக்கேஷன் எங்கே வந்து கனடா. ஸோ கனடா லொக்கேஷனில் வந்து ஒரு சேல் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சேல், என்னோடய ஃபஸ்ட்டு கேடிபி புக். நான் அந்த கேடிபிக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது எல்லாமே அக்டோபர் 26 அன்றைக்கே பப்ளிஷ் பண்ணேன். அதோட அந்த புக்கோட ஃபார்மேட் நான் வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்ணுறேன். அது எப்படின்னா வந்து நான் அந்த பர்டிகுலர் புக்கை வந்து நான் டார்கெட் பண்ணது யாருக்கு அப்படின்னா விமனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஷார்ட் பீரியடில் லைக் 90 days. ஏன்னா அந்த அக்டோபர் வந்தனால நான் நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி நான் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு 90 நாள் நான் பிளான் பண்ணி பப்ளிஷ் பண்ணது தான். லைக் ஷார்ட் பீரியட் 3 months மட்டும். டாபிக் என்ன அப்படின்னா வந்து 90 days மைண்ட்ஃபுல்னஸ் ஜேர்னல் டு குவைட் யுவர் தாட்ஸ் பிஃபோர் பெட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணேன். ChatGPT மூலியமாக நான் கீவேர்ட் ரிசர்ச் என்ன மாதிரியான ரெலவெண்ட் கீவேர்ட்ஸை வந்து நமக்கு ரேங்க் ஆகும், இல்லை வந்து அமேசானில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது கீழே நமக்கு வந்து லைக் கூகுளில் வர மாதிரி நமக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் அமேசான்லேயுமே. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் வந்து பார்க்கும்போது அதில் ரொம்ப ஜென்ரிக் கீவேர்டாக இல்லாமல் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் மைண்ட்ஃபுல் ஜேர்னல் டைரி அந்த மாதிரி ஜென்ரலாக இல்லாமல் நேரோன் பண்ணி டீப்பாக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் கேட்டகிரியில் வந்து நான் வந்து கீவேர்ட் ஃபெச் பண்ணேன். அதே மாதிரி அந்த கீவேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணி நான் ChatGPT மூலிமா கிரியேட்டட் ஃபியூ டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஃபில்டர் பண்ணி நான் அதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து இது SEO, இது கைண்ட் ஆஃப் SEO தான், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். SEO இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் வந்து விமனுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சு லைக் ஐ ஹவ் கிரியேட்டட். இந்த கேடிபியில் வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக், கமிஷன் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன நினச்சேன்னா கமிஷன் வந்து எல்லாத்தையுமே ஒரே கமிஷன் பெர்சன்டேஜ் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து லூசுத்தனமாக விட்டுட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கமிஷன் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாரை செட் பண்ணி வைக்கலாம். அதேமாதிரி உங்கள் ப்ரைஸுமே வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கிறது தான், நீங்கள் மற்றவங்கள பார்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியுமே அது மாறிக்கும். INR, டாலர், யூரோ அந்த மாதிரி மாறிக்கும். மூணாவது என்னென்னா, இது வந்து அமேசான்லேருந்தே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா பேமெண்ட் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அக்டோபர் 29 எனக்கு வந்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஆர்டர் வந்து எனக்கு அந்த அன்றைக்கி எனக்கு இன்டிமேட்டே பண்ணவே இல்லை. எனக்கு வந்து என்னன்னா பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட 2 months கேப்பில். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாய்.